பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 89, இறை வார்த்தை 21. என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் திருக்குடும்பமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்துவீர்களாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அவருடைய புயங்கள் உங்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவருடைய புயம் உங்களை தாங்கிக் கொள்வது மகா பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மால் எதையும் சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பொன்னாக விளங்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஏன் இந்த நாளில் இந்த வார்த்தையோடு நம்மோடு பேசுகின்றார் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான சோர்வுகள் வருகின்றன. அது உடல் ரீதியாக இருக்கலாம், உள்ள ரீதியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சிந்தனைகளில் சோர்வு வரலாம், அல்லது நம்முடைய பேச்சுகளில் சோர்வு வரலாம். எனவே அந்த சோர்வுகளில் இருந்து விடுதலை தருவதற்காக ஆண்டவர் நம்முடைய புயங்களை அவர் தைரியப்படுத்துவார், நம்முடைய புயங்களை அவர் உறுதிப்படுத்துவார், நம்முடைய புயங்களில் நிறைவான ஆற்றலை கொடுப்பார். அதன் மூலம் அவர் நம்மை தாங்கிக் கொள்வார். எனவே கடவுளின் புயங்கள் உங்களை தாங்கும் என்கிற வார்த்தையை நீங்கள் விசுவசித்து அதன்படி நீங்கள் இந்த நாளில் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் தாவீது என்கின்ற ஒரு அரசரை தேர்ந்தெடுத்தார். அந்த தாவீது என்கின்ற அந்த சிறுவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருந்தவனை சிறு வயதிலே அபிஷேகம் செய்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அரசராக அவர் உயர்த்தினார். ஆனால் இந்த சிறு வயதிலே அவர் ஒரு அரசனாக இருக்க தகுதி அற்றவராய் இருந்தபடியினால் அவர் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார். எவ்வாறு தாய் குரங்கை அந்த குழந்தையாய் இருக்கக்கூடிய அந்த சிறு குரங்கு பற்றி கொள்கின்றதோ, அந்த மார்போடு அணைத்துக் கொள்கின்றதோ, அதே போல் ஆண்டவர் அவரை அணைத்திருந்தார். அவரும் ஆண்டவரை சிக்கன பிடித்திருந்தார். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் எப்பொழுதும் தாவீதோடு இருப்பேன், என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன், என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்று சொல்லி அவன் செல்கின்ற இடமெல்லாம் வெற்றியை கொடுத்தான். பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனிதரிடம் இருக்கிறார் என்றால் அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி இருக்கும், அதில் தோல்வி இருக்காது. தோல்வி வருவதை போல் இருக்கும். ஆண்டவர் அந்த தோல்வியின் நடுவில் வெற்றியை கொடுப்பார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை மோய்சன் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். ஆண்டவர் மோய்சன் வழியாக அவர்களை வழிநடத்துகின்றார். குறிப்பிட்ட காலகட்டத்தில் மோய்சன் இறந்து போகின்றார். அந்த தலைமை பண்பை அவர் யோசுவாவுக்கு கொடுக்கின்றார். யோசுவா இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த போகின்றார். அந்த நேரத்திலே இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். நான் சொன்னால் இந்த இஸ்ரவேல் மக்கள் கேட்பார்களாம், உம்மோடு முகமுகமாய் பேசிய மோய்சன் சொல்லியே அவர்கள் கேட்கவில்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர் கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். யோசுவா 1 அதிகாரம் 9 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, திடன்கொள், துணிந்து நில், நான் உனது சார்பாக இருந்து செயலாற்றுவேன், நீ செல்கின்ற இடத்தில் வெற்றி பெறுவாய் என்று சொல்லி அவருடைய புயத்தை அவர் வலிமைப்படுத்துகின்றார். அதே ஆண்டவர் நம்மளுடைய புயத்தையும் இந்த மாதத்தில் வலிமைப்படுத்த நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே தான் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்னுடைய பிள்ளைகளுடைய புயத்தை நான் வலிமைப்படுத்துவேன். என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். ஆயர் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள், தனித்து விடப்பட்ட ஆடை போல் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நல்ல ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லை என்பதை நாம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறபடியினால் நற்கருணை வடிவில் உங்களுடைய வீட்டில் கடந்து வந்து இருக்கின்றார். நீங்கள் அவரை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அன்பார்ந்தவர்களே, அதிகாலையிலே நாம் நற்கருணை நாதருடைய முகத்தை பார்ப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதை அறியாமல் அநேக பிள்ளைகள் கோயில் குளங்களுக்கு ஓடுகிறார்கள். எங்கு நற்கருணை இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவருடைய மகன் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்தில் அன்னை மரியாள் இருக்கின்றார்கள், புனித சூசேப்பர் இருக்கின்றார்கள். எங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்களோ அவரை சுற்றிலும் வானதூதர்கள் இருக்கிறார்கள், புனிதருடைய கூட்டம் இருக்கின்றது. எனவே கடவுளுடைய புயங்கள் உங்களை தாங்கும் என்று நீங்கள் விசுவசித்து அவருடைய வழி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தொடக்க நூல் 28வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவர் யாக்கோபோடு நான் இருப்பேன் என்று சொன்னவர், யோசுவாவோடு இருப்பேன் என்று சொன்னவர், தாவீதோடு இருப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர் உங்களோடும் இருப்பார் அல்லவா? ஆபிரகாமுக்கு வாக்களித்தாரே, வாக்களிக்க நாட்டிற்கு நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தில் இருந்து பிரித்து அவரை கொண்டு சென்று அவரோடு கூட இருந்து திட்டமாய் அவரை வழி நடத்தினாரே, அந்த ஆண்டவர் நம்மையும் உண்மையிலும் உண்மையுமாக வழி நடத்துவார் அல்லவா? ஏனென்றால் அவருடைய புயம் வலிமை. எனவே அவருடைய அரவணைப்புக்குள் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அவர் நம்மை தைரியப்படுத்துவார். நம்முடைய கால்களை மான்கால்களை போல் மாற்றுவார். நம்முடைய புயங்களை அவர் தாங்கிக் கொள்வார். நம்முடைய புயத்தினால் போரிடக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் அவர் நமக்கு கொடுப்பார். இணை சட்டம் 1வது அதிகாரம் 31வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளை தோள் மீது வைத்து சுமப்பது போல், ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாருங்கள், நீங்கள் ஒரு ஊருக்கு நடந்து போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இடையில் ஒரு ஆற்று படுக்கை இருக்கின்றது. அந்த ஆறில் தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றால் உங்களுடைய குழந்தையை நீங்கள் கரத்தில் பிடித்துக் கொண்டு செல்லலாம். வா, அந்த தண்ணி வழியாக போவோம் என்று சொல்வீர்களா? இல்லை, உங்களுடைய குழந்தையை நீங்கள் தூக்கி உங்களுடைய தோளில் வைத்து சுமந்து செல்வீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய தோளில் வைத்து நம்மை சுமக்கின்றார். அவர் நம்ம மார்போடு அணைத்துக் கொள்கின்றார். ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் ஒவ்வொரு நாளும் தேற்றுகின்றார். நாம் விழுந்து கிடந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்கக்கூடிய பலத்தை தருகின்றார். ஏனென்றால் அவர் நம்முடைய புயத்தை அவர் வலிமைப்படுத்துகிறபடியினால், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால், அவர் நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறபடியினால், அவர் நம்மோடு வழி நடக்கிறபடியினால், அவர் நம்மை பிரியாமல் இன்றும் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவேதான் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரம் 13வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பவன் என்று சொல்பவரும் நானே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளாகிய ஆண்டவர் நம்முடைய வலக்கரத்தை பற்றி பிடித்திருக்கின்றார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, இந்த நாள் முதல் நீர் அஞ்ச வேண்டாம், உனக்கு துணையாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நமக்கு ஆறுதல் தரக்கூடிய தெய்வம், நம்முடைய ஆற்றாமை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வம், எல்லாவித சூழ்நிலைகளிலும் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய தெய்வம், நோய் பிரச்சனையிலிருந்து நமக்கு சரீரபூர்வமான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தெய்வம், நம்முடைய நாம் இழந்து போய் இருக்கக்கூடிய ஆன்மீக ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தெய்வம், நம்முடைய சிந்தனையில் பரிசுத்தத்தை தரக்கூடிய தெய்வம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை தரக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்முடைய புயங்களை அவர் தாங்கிக் கொள்வார். நம்முடைய புயங்கள் நம்மை தாங்கிக் கொள்ளும். அவருடைய புயங்களுக்கு கீழ் நம்ம நடந்து செல்ல முடியும். கடவுளுடைய புயங்கள் உங்களை தாங்கிக் கொள்ளும் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். எப்பொழுதும் நமக்கு முன்பாக அவர் பாதுகாப்பாய் செல்வதை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, எசையா 41வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது,
என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நீதி என்றால் உங்களுக்கு தெரியும் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் முழுவதும் அநீதியால் நிறைந்திருக்கின்றன. எனவே எங்கு பார்த்தாலும் கையூட்டு, லஞ்சம், ஏமாற்றம் என்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றோம். கொள்ளையடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், மற்றவர்களை எளிதாக அழித்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் கடவுள் பயமே இல்லை. இந்த உலகத்தில் நீதி நியாயம் அற்று போய்விட்டது. நீங்கள் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் யாரையாவது தேடி போனீர்கள் என்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போய்விடுவீர்கள். ஏனென்றால் உண்மையை பேசக்கூடிய நபர்கள் மிகவும் குறைவு. நீதியின்படி நடக்கக்கூடிய மனிதர்கள் அற்ப மனிதர்களாகவே இருக்கிறார்கள். சில மனிதர்களை நடக்கிறார்கள், அவர்களையும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? குற்றப்படுத்தி ஒரு இடத்தில் அவர்களை வைத்து விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் தண்டனை தீர்ப்பில் இருந்து நாம் வெற்றி பெற வேண்டுமே என்றால், தண்டனை தீர்ப்பில் இருந்து விடுதலை அடைய வேண்டுமே என்றால், நம் நற்கருணை நாதரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரே நமக்கு நீதியின் தெய்வமாய் இருக்கின்றார், உண்மையை பேசக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அவரிடம் உருட்டு புரட்டு அல்ல. எனவே கடவுளின் புயங்கள் உங்களை தாங்கும், நம்மை தாங்கும் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். தாவீதுக்கு எவ்வாறு ஆண்டவர் எல்லா திட்டங்களையும் போட்டு கொடுத்தாரோ, செல்கின்ற இடமெல்லாம் வெற்றி அடைய அந்த திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினாரோ, அதே தெய்வம் அந்த திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அல்லவா? பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை அற்புதமாய் 40 ஆண்டுகளாக வழிநடத்தி அவருடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருந்த தெய்வம் நிறைவேற்றினவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருடைய புயங்கள் உங்களை தாங்கிக் கொள்ளும். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரம் நம்மை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே தூயவரும் வல்லமைமிக்க தெய்வமாய் இருக்கின்றீர். எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் விண்ணகத்தில் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி சொல்லுமை துதைக்கின்றோம். சங்கீதம் 53:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் விண்ணில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார், மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, எஸ்ஐயா 41:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அஞ்சாதே, நான் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், என்னுடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் எங்களை உற்று நோக்குகின்றீர், எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிகின்றீர், அதன்படி நீர் எங்களை தீர்ப்பிட போகின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஏதாவது பொல்லாப்பான காரியங்கள் செய்திருந்தாலும், உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்திருந்தாலும், பாவத்திற்கு அடிமையாய் இருந்திருந்தாலும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய புயங்கள் எங்களை தாங்கும்படியாக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாவீதை வழிநடத்திய பொழுது உமது புயத்தினால் அவரை தாங்கிக் கொண்டீரேன். ஆண்டவரே, அதே புயத்தினால் எங்களை வலுப்படுத்துவீராக. கல்வாரியில் உமது புயத்தில் அந்த சிலுவையை சுமந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபட்டீரேன். அதை நாங்கள் அறிந்திருந்தும் மீண்டும் மீண்டுமாய் உம்மை சிலுவை நாங்கள் அடைந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். உம்முடைய உடன்படிக்கை நாங்கள் மீறாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதியை நாங்கள் மறந்து போய்விடாதபடி அதை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாவீது மீது பேரன்பு கொண்டீரே, அதன்படி நீர் எங்கள் மீதும் பேரன்பு கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக என் ஆண்டவருடைய புயம் என்னை வலுப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும், நான் பயப்பட மாட்டேன் என்று உமது முகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை பெறுவதற்காக, பெற்றுக் கொள்வதற்காக மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, அவர்களுக்கு சுக பிரசவத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இளமை விடுக்கில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. இளமை பருவத்தில் உமக்கு வந்த வாழ்க்கை வாழ
வாழ்வார்களாக. உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்ந்து நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. வல்லமை மிக்கது உமது புயம், வலிமை கொண்டது உமது கை, உயர்ந்து நிற்பது வலக்கை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, உமது புயத்தினாலும் வலிமையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க போவதற்காக ஸ்தோத்திரம். உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் அரவணைக்க போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பாவிகளை மீட்டு உமது மகனிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய விண்ணக தாயே, இது உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பரிந்துரையை கேட்கின்றோம். நீங்கள் எங்களை உமது அரவணைப்பில் வைத்து நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி எங்களை பார்த்து உங்கள் மகனிடம் நீங்கள் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஞ்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய புயங்கள் உங்களை தாங்கும் என்கிற விசுவாசத்தோடு அவருடைய வல கரத்தினால் புயத்தினால் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய புயங்களால் உங்களை தாங்கிக் கொள்வாராக. ஆமென்.